ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தி இளம்பிலை போல் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குஞ்சியில் வைத்தடி போற்றுகின்றனடி. வணக்கம். இன்றைய பதிவு உபய லக்னங்களுக்கு பாதகாதிபதி மாரகாதிபதி யார், அவர்கள் தரும் யோகம் என்ன அப்படிங்கறத இந்த பதிவுல பார்க்கலாம். இப்ப உபய லக்னம் அப்படின்னா என்ன, எந்தெந்த ராசி உபய லக்னமா வருது அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இப்ப உபய லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் இந்த நாலு ராசியும் உபய லக்னமாக வருங்க. சரிங்களா? இந்த லக்னத்துல பிறந்தவங்களுக்கு 7, 11ஆம் இடம் மாரகஸ்தானமாகவும் 7ஆம் இடம் பாதகஸ்தானமாகவும் வரும். சரிங்களா? இப்ப 7ஆம் இடம் உபய லக்னத்துக்கு பாதகஸ்தானமாகவும் மாரகஸ்தானமாகவும் ரெண்டும் ஒரே இடமாகவும் வரும். அதே போல 11ஆம் இடம் மாரகஸ்தானமாகவும் வரும். சரிங்களா? இப்ப 7ஆம் இடத்தை பாதகஸ்தானமாகவும் 11ஆம் இடம் மாரகஸ்தானமாகவும் வச்சு நான் பேசுறேன். சரிங்களா? ஏன்னா 7ஆம் இடம் 2 இடத்துக்கும் வர்றதுனால நான் பாதகமாக வச்சு பேசுறேன். சரிங்களா? இப்ப இந்த உபய லக்னத்துக்கு பொறுத்த வரைக்கும் பாருங்க, இவங்க இவங்களுடைய திசா காலங்கள்ல யோகமான பலன்கள் கொடுக்குமா அப்படின்னா அது எந்த மாதிரி அமைப்புல அவங்க இருந்தாங்கன்னா அது யோகமான பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கறத நான் இந்த பதிவுல சொல்றேன். சரிங்களா? ஏன்னா உபய லக்னத்துக்கு பொறுத்த வரைக்கும் பாருங்க, பாதகாதிபதி திசை நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். அதாவது உபய லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி பாதகம் மாரகம் ரெண்டுமே செய்வாரு அப்படிங்கறதுனால கண்டிப்பா அந்த திசை காலங்கள்ல அவங்க ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்துச்சுன்னா கணவன் மனைவி இடையில பிரச்சனை பிரிவினை அதிகமா இருக்கும் அப்படிங்கிறது தாங்க ஒரு ஜோதிட விதியாகும். சரிங்களா? இப்ப 11ஆம் இடம் மாரகஸ்தானம் அப்படிங்கறதுனால 11ஆம் இடத்து அதிபதி நல்ல வலுவா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த காலகட்டங்கள்ல அந்த ஜாதகருக்கு உபய லக்னத்துல பிறந்தவங்களுக்கு கண்டிப்பா அந்த வயசுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கறதுதான் இது விதி. இந்த விதியில விதி விலக்குகளும் இருக்கு அப்படிங்கறதுனால அது என்ன அவங்க எப்படி இருந்தானா அது யோகமா பேசும், எப்படி இருந்தா தோஷமா பேசும், அவங்களோட திசா காலங்கள்ல அந்த ஜாதகருக்கு எந்த மாதிரி யோக பலன்கள் அதிகமா கொடுக்கும் அப்படின்னா அது எந்த மாதிரி கிரக நிலைகள் இருக்கும் அப்படிங்கறத இந்த பதிவுல பார்க்கலாம். சரிங்களா? இப்ப உபய லக்னங்களுக்கு 7, 11ஆம் இடம் மாரகஸ்தானமும் 7ஆம் இடம் பாதகஸ்தானமும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இப்ப இது நான் கட்டத்துல போட்டேன். அவங்க எந்த மாதிரி கிரக நிலைகள் இருந்துச்சுன்னா அவங்க நல்லா வலுவா இருந்தும் அவங்க திசை நடந்தாலும் பாதிக்காத தன்மை யோகமான பலன்கள் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? அது என்ன மாதிரி கிரகங்கள் அமைப்புகள்லாம் கூடி இருந்தானா அவங்க திசா காலங்கள் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நான் கட்டத்து மூலியமாவே உங்களுக்கு உதாரண கட்டத்து மூலியமா போட்டே உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? இப்போ மிதுனம் லக்னமா ஒரு லக்னத்தை எடுத்து உபய லக்னமான 4 லக்னத்துல ஒரு லக்னத்தை போட்டு நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காட்டுறேன். சரிங்களா? இப்போ மிதுன லக்னம் உபய லக்னம் இந்த லக்னத்துல பிறந்தவங்களுக்கு 2, 7ஆம் இடம் இது பாதகஸ்தானமாகவும் ஃபர்ஸ்ட் பாதகஸ்தானமாகவும் அடுத்தது மாரகஸ்தானமாகவும் 11ஆம் இடம் மாரகஸ்தானமாகவும் வரும். சரிங்களா? இப்போ 7ஆம் இடம் பாதகம், 11ஆம் இடம் மாரகம். இப்போ இந்த லக்னத்துக்கு பொறுத்த வரைக்கும் இந்த அதிபதி யாருன்னா புதன் பகவான் ஆவார். சரிங்களா? இதுக்கு நேர் 7ஆம் இடத்து அதிபதியான குரு பகவான் சரிங்களா பாதகாதிபதியாகவும் மாரகாதிபதியாகவும் வருவார். அப்படிங்கறதுனால இவர் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்துச்சுன்னா அது பாதிப்பை கொடுக்கும். திருமண காலகட்டங்கள் அதாவது அந்த ஜாதகருக்கு அந்த திருமண காலகட்டங்களில் இந்த குரு திசை நடந்துச்சுன்னா அதாவது திருமணம் நடக்கிற காலகட்டங்களில் குருவோடைய திசையோ அல்லது திருமணம் முடிஞ்சு ஒரு 4-5 வருஷத்துக்குள்ள குரு திசை வந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்களுக்குள்ள கணவன் மனைவி இடையில பிரிவினை பிரச்சனைகள் அதிகமா கொடுக்கும் அப்படிங்கறதாங்க ஒரு ஜோதிட விதி. சரிங்களா? இப்போ அவங்க ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தாலும் பாதிக்காத தன்மை அப்படின்னா அது எப்படின்னு நான் சொல்றேன். சரிங்களா? ஏன்னா தனத்துக்கு காரகரா வருவாரு குரு பகவான். சரிங்களா? இப்ப அவர் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தா அந்த ஜாதகருக்கு பொருளாதார வளர்ச்சி நல்லாவே இருக்கும். சரிங்களா? ஏன்னா 2ஆம் இடத்துக்கு அவர் உச்சம் பெறும் கிரகம் ஆவார். சரிங்களா? இந்த லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறுவார். அப்படிங்கறதுனால அவர் பாதிக்கப்பட்டு இருந்தாரு அப்படின்னா அவரே தனத்துக்கும் காரகர் ஆவாரு. அப்படிங்கறதுனால கண்டிப்பா உங்களுக்கு பொருளாதார பிரச்சனைகள் அதிகமாவே அந்த ஜாதகர் இருக்குங்க. சரிங்களா? அதனால
வந்து அதாவது நல்ல அமைப்புல இருந்தாலும் அது பாதிக்காத தன்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, இப்ப பாருங்க, இப்ப 2ஆம் இடத்துல குரு ஆட்சியாவே இருக்கார், அதாவது உச்சமா இருக்கார். 2ஆம் இடத்துல குரு உச்சம் பெற்று இருக்காரு. இது வந்து தார தோஷத்தை ஏற்படுத்தும், குடும்பத்துல பிரச்சனை பிரிவினை கொடுக்கும். குரு தேசம் நடந்துச்சுன்னா கணவன் மனைவி திருமண காலகட்டம் அப்படின்னா அந்த அந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த வயசுல அந்த திருமணம் நடந்து ஒரு 4-5 வருஷத்துக்குள்ள இந்த மாதிரி குரு இருந்து உச்சம் பெற்று இந்த உபய லக்னத்துக்கு பாதகாதிபதி வலுத்து திசை நடந்தா கண்டிப்பா குடும்பத்துல பிரச்சனை கொடுக்கும் அப்படின்னு. இதே குரு வந்து இப்படி உச்சம் பெற்று இருந்து திசை நடத்துது அப்படின்னா அவங்களுக்கு பாதிக்காத தன்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, இந்த இடத்துல பாருங்க, இந்த குரு பகவான் உச்சம் பெற்று இருந்தாலும் அவர் வந்து இந்த லக்னத்துக்கு வந்து புதன் லக்னாதிபதியா வருவார். 5ஆம் அதிபதி வந்து சுக்கிரன் பகவானா வருவார். 9ஆம் அதிபதி சனி பகவானும் வருவார். இந்த அதிபதிகளோட ஏதாவது ஒரு விதத்துல சம்மந்தப்படுறாரான்னு பார்த்துங்க. அதாவது கூட புதன் இருப்பதோ அல்லது இந்த இந்த இடத்துல வந்து புதனுடைய சாரமான ஆயுள்ய நட்சத்திரம் இருக்கு இல்லைங்களா, அந்த 4 பாதம் அந்த பாதத்திலேயோ அல்லது சனியுடைய நட்சத்திரமான பூச நட்சத்திரம் இருந்துச்சுன்னா, அந்த மாதிரி சனியுடைய சம்பந்தம் அல்லது புதனுடைய சம்பந்தம் அப்படின்னு எடுத்துக்கினா அதுல ஏதாவது இருந்துச்சுன்னா அது வந்து பாதிப்பு கொடுக்காத தன்மையாகும். சரிங்களா? இப்ப வந்து சரி, இப்ப வந்து புதனுடைய சம்பந்தமோ அல்லது சனியுடைய சம்பந்தம் அல்லது சுக்கரனுடைய சம்பந்தமோ எதுவும் இல்லை, அவர் உச்சம் பெற்றுதான் இருக்காரு அப்படின்னா அப்ப அவங்களுடைய திசையில பாதிக்காதா அப்படின்னா அங்க குரு வக்ரம் பெற்று இருக்காரான்னு பாருங்க. இப்படி உச்சம் பெற்று அவர் வக்ரம் ஆயிட்டா வலு இழந்துடுவார். சரிங்களா? இப்ப குரு உச்சம் பெற்று திசை நடக்குது, அப்ப வந்து சனியுடைய சம்பந்தமும் அந்த லக்னத்துக்கு பாக்கியாதிபதி பஞ்சமாதிபதி லக்னாதிபதி இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுடைய சம்பந்தம் எதுவும் ஏற்படாம இருந்துச்சு அப்படின்னா ஒரு குரு வக்ரமாகி இருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த காலகட்டங்களிலும் திருமண காலகட்டங்களில் அந்த குடும்பத்துல பிரச்சனை பிரிவினை இது மாதிரிலாம் கொடுக்காம ஒரு சுமூத்தா அப்படியே கொண்டு போயிடுவார். சரிங்களா? சரி, தனத்துக்கு காரகர் உச்சம் பெற்று நீச்சமா, அதாவது உச்சம் பெற்று வக்கரமானா அது நீச்ச நிலைக்கு போயிடுமே, அது பொருளாதார வளர்ச்சி வந்து பாதிக்காதா அப்படின்னு கூட கேள்வி உண்டு. ஆனா இங்க வந்து இந்த லக்னத்துக்கு பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை வராது. சரிங்களா? இவர்கள் சம்பந்தம், அதாவது இந்த லக்ன சுபர்கள் சம்பந்தம் இல்லாம அவர் வக்கரமாகி இருந்தானா, தனித்த குரு வக்கரமாகி இருந்துச்சுன்னா அந்த காலகட்டங்கள்ல அவங்களுக்கு அவ்வளவா பிரச்சனை வராதுங்க, பொருளாதாரத்திலும் பிரச்சனை வராது. இங்க வந்து 2ஆம் அதிபதி எப்படி இருக்காங்கன்னு பாத்துக்கோங்க. சரிங்களா? அவர் வந்து ஒரு நல்ல அமைப்புல பாதிக்கப்படாம அமைப்புல இருந்து இங்க குரு பாதிக்கப்பட்டு இருந்தாலும் அவங்க தனத்து காரகர் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் தனாதிபதி 2ஆம் அதிபதி தனாதிபதி இல்லைங்களா, அவங்க பாதிக்கப்படாம இருந்தாலும் அவங்களுக்கு பொருளாதாரத்துல எந்த ஒரு பிரச்சனையும் வராது. சரிங்களா? கணவன் மனைவி ஒற்றுமையாவே இருப்பாங்க. சரிங்களா? இப்ப வந்து இப்படி எடுத்துக்கலாம். சரிங்களா? சரிங்க, இப்படி இருக்காரு. 7ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருந்தாலும் அங்க 7ஆம் இடத்துல பாதகஸ்தானத்திலே பாதகாதிபதி ஆட்சி பெற்று இருந்தாலும் பாதிக்காதா அப்படின்னா இந்த அமைப்பும் பாதிக்குங்க. ஏன்னா 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல ஆட்சி பெற்று திசை நடந்துச்சுன்னா அந்த காலகட்டங்கள்ல கண்டிப்பா கணவன் மனைவி பிரச்சனைகள் ஏதாவது ஒரு விதத்துல வருங்க, வராம இருக்காது. ஏன்னா இந்த உபய லக்னத்துக்கு பொறுத்த வரைக்கும் பாதகாதிபதி அப்படிங்கிறது மிதுனம் கன்னியா லக்னத்துக்கு பொறுத்த வரைக்கும் பாருங்க, குரு பகவான் முழு சுபரா வருவார். ஒரு கேந்திரத்துக்கு அதிபதியா வந்து அந்த கேந்திரத்திலே அவர் ஆட்சி பெற்றிருப்பது அப்படிங்கறது அது கேந்திராதிபத்திய தோஷத்திலையும் பாதகாதிபதி அப்படிங்கறதுனால 2 வித அமைப்பிலையும் அந்த குரு சுபர் அப்படிங்கறதுனாலையும் பாதிப்பு அதிகமாவே கொடுப்பாருங்க கண்டிப்பா. சரிங்களா? அது வந்து எந்த அளவுக்கு போகும் அப்படின்னா இவங்களுக்கு பாதிப்பு அப்படின்னா கணவன் மனைவி பிரச்சனை இருக்கும். சரிங்களா? பிரிவினை அப்படின்னு எடுத்துட்டா நம்ம 7ஆம் இடத்தை மட்டும் எடுத்து பார்க்க கூடாதுங்க, அதுக்கு வந்து குடும்பஸ்தானமும் 11ஆம் இடமும் எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. சரிங்களா? ஏன்னா பிரிவினை அப்படின்னு பிரச்சனை வந்துருச்சுன்னா குடும்பஸ்தானாதிபதி பாதிக்கப்பட்டு இருந்தாதான் ஒரு குடும்பத்துக்குள்ளே வந்து சண்டை சச்சரவு வந்தாலும் சரிங்க, அவங்க பிரியாம இருப்பாங்களா அப்படின்னு எடுத்துக்கிட்டானா அந்த குடும்பஸ்தானத்தை பார்த்துக்கணும். சரிங்களா? இப்ப குடும்பஸ்தானம் ரொம்ப பாதிக்கப்பட்டு சந்திரன் வந்து 2ஆம் அதிபதி இந்த லக்னத்துக்கு பொறுத்தவரை குடும்ப அதிபதி, சந்திரன் போய் நீச்சமா இருப்பது அல்லது பாவ கிரகங்களோட சேர்ந்து இருப்பது அல்லது ராகு கேதுக்களோட சேர்ந்து இருப்பது இந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்துல ஏதாவது பாதிக்கப்பட்டு இருந்தது அப்படின்னா அப்ப வந்து இந்த 7ஆம் இடத்துல குரு ஆட்சி பெற்று பாதகாதிபதியா வலுத்து திசை நடந்துச்சுன்னா
கண்டிப்பா பிரச்சனை கொடுக்கும், பிரிவினையும் கொடுக்கும். சரிங்களா? ஏன்னா அப்ப வந்து 11ஆம் இடம் எப்படி இருக்குன்னு பாத்துங்க. 11ஆம் இடம் வலுத்து இருக்குது. இப்ப எடுத்துக்கங்க, இந்த லக்னத்துக்கு பாருங்க, 7ஆம் இடத்துல பாதகாதிபதி ஆட்சி பெற்றிருந்தாலும் 11ஆம் இடத்தை பார்த்துட்டு பாருங்க, 5ஆம் பார்வையா. சரிங்களா? அப்படிங்கறதுனால 11ஆம் இடம் வலுத்தியே தான் இருக்கும். ஏன்னா குருவின் பார்வை அங்க 11ஆம் இடத்துல விழுந்து. சரிங்களா? அப்ப வந்து கண்டிப்பா பிரச்சனை கொடுக்கும். சரிங்களா? இருந்தாலும் அங்கேயும் அந்த லக்ன சுபர்களுடைய லக்னாதிபதி, பஞ்சமாதிபதி, பாக்யாதிபதி ஏதாவது ஒரு விதத்தில் அந்த குருவோட சம்பந்தப்பட்டுட்டானா அது பாதிப்பு குறையவே செய்யும். அல்லது வக்ரம் பெற்றாவது இருப்பாங்க. சரிங்களா? அல்லது ராகு கேதுக்களுடைய சம்பந்தமாவது ஏற்பட்டிருக்கும் இல்லைங்களா? இப்ப வந்து குரு ஆட்சி பெற்றிருக்காரு. சரிங்களா? இவரோட கேதுவோ அல்லது ராகுவோ இணைந்து இருந்தாலும் ஆட்சி பெற்று அவர் வக்கரம் ஆகிடக்கூடாது. சரிங்களா? வக்கரம் ஆகாம ராகு கேதுக்களோட சேர்ந்து இருந்துச்சுன்னா, அவர் குரு திசை நடந்தாலும் அந்த ராகுவோ கேதுவோ கூட இருந்துச்சுன்னா அவங்க அவளுடைய திசையில வந்து ஏதாவது அதாவது அவங்களை மீறி போக விடாம கண்ட்ரோல் வச்சுக்குவாங்க. சரிங்களா? அதே வக்கரமாகி ராகு கேதுக்களோட சேர்ந்துச்சுன்னா அப்ப பாதிப்பு கொடுக்கும். சரிங்களா? இந்த அமைப்பு. அடுத்தது குரு வந்து 10ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்காரு. இப்ப 10ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருந்தா அப்படின்னா 10ல குரு தனித்து இருக்கக்கூடாது, பதவி பறிப்போகும், அதாவது தொழில பாதிப்பு கொடுக்கும், பிரச்சனையை கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மைதாங்க. இப்ப 10ஆம் இடத்துல குரு தனித்து இருந்தா சிறப்பில்லை. சரிங்களா? இருந்தாலும் இங்க குரு ஆட்சி பெற்றிருக்காரு. சரிங்களா? இந்த லக்னத்துக்கு தன் வீட்டிலே தானே உட்காந்துருக்காரு அப்படிங்கறதுனால தொழில் அவ்வளவா பிரச்சனை வராது. சரிங்களா? ஒருவேளை இந்த குரு வந்து ஏதாவது ஒரு விதத்துல மற்ற கிரகங்கள் பார்வையாவது இருக்காலும் பாருங்க. ஏன்னா தனித்த குருவா இருக்காரு, பிரச்சனை கொடுக்கும் அப்படின்னா அவர் வக்கரமாக இருந்தாலோ அல்லது அந்த லக்ன சுபர்களோடு சேர்ந்து இருந்தாலும் பாதிப்பு இல்லை அப்படிங்கிறது ஏற்கனவே இந்த 2ஆம் இடமும் 7ஆம் இடமும் வச்சு நான் சொன்னேன். சரிங்களா? அங்கேயும் அதே மாதிரி ஏதாவது சம்பந்தம் இருந்துச்சுன்னா பாதிப்பு இருக்காது. இருந்தாலும் அங்க சம்பந்தம் இல்லாம இருந்துச்சுன்னா அப்புறம் அவங்கள இணைவு, அதாவது அவங்களோட சேர்ந்து அல்லது பார்வையில் இல்லாம இருந்துச்சுன்னா வக்கரமாக இருந்தாலும் பாதிப்பு இருக்காது. சரிங்களா? ஏன்னா 10ஆம் இடம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம் அப்படிங்கறதுனால அது சொல்றேன். சரிங்களா? இங்க 10ஆம் இடத்துல இருந்த குடும்பஸ்தானத்தை பார்த்துடுவார் அப்படிங்கறதுனால குடும்பத்துல அவ்வளவா பிரச்சனை வராது, தொழில தான் பிரச்சனை கொடுப்பாரு. சரிங்களா? ஏன்னா குருவின் பார்வை குடும்பஸ்தானத்துல இருக்கிறதுனால குடும்பத்துல அவ்வளவா பிரிவினை பிரச்சனை கம்மியா தான் இருக்கும், அவ்வளவா பிரச்சனை வராது. ஆனா தொழில் ஸ்தானம் அப்ப அவங்க ஜாதகர் வந்து 10ஆம் இடத்துல விதி வலுத்து தேசம் இருந்துச்சுன்னா அப்ப அவங்களுக்கு சொந்த தொழில ஒரு ஆர்வம், ஈடுபாடு அதிகமா இருக்கும். நம்ம சொந்த தொழில் செய்யணும் அப்படிங்கிறது. அப்படி செய்யணும் அப்படின்னா அங்க அவர் பாதகாதிபதியாகவும் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவார். சரிங்களா? ஏதாவது தொழில பிரச்சனை கொடுக்கவே தான் செய்வார். அப்படிங்கறதுனால அந்த லக்ன சுபர்களுடைய சேர்க்கையோ பார்வையோ இருந்துச்சுன்னா அதுவும் கொஞ்சம் குறைவே ஆரம்பிக்கும். சரிங்களா? இப்படிதாங்க எடுத்துக்கணும். சரிங்களா? அதுவே கன்னியா லக்னத்துக்கும் பாருங்க, கன்னியா லக்னத்துக்கும் இப்ப நான் மிதன லக்னத்துக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, அவர் வந்து இந்த மாதிரி அமைப்புல இருந்தா பாதிப்பு கொடுக்காது அப்படின்னு. இங்க வந்து கன்னியா லக்னத்துக்கும் அதே அமைப்பு தாங்க. இவர் வந்து ஆட்சியாக இருந்தா கண்டிப்பா பிரச்சனை கொடுக்கும். சரிங்களா? இப்ப வந்து நான் பார்த்த ஒரு 2-3 ஜாதகம் இருக்கு, அது 1-2 போடுறேன். சரிங்களா? ஒரு கட்டத்தை வச்சு மட்டும் போடுறேன், ஃபுல்லா போடல. இப்ப வந்து கன்னியா லக்னத்துல குரு ஆட்சி பெற்று இருந்தா அவங்களுக்கு திருமணம் அமையிறது ரொம்ப சிரமம். சரிங்களா? அவங்களுக்கு திருமணம் அந்த திசை நடந்துட்டு இருந்துச்சுன்னா திருமணத்தை கொடுக்காமையா தள்ளிக்கிட்டே போகும். சரிங்களா? ஏன்னா குடும்பஸ்தானம் நல்லா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டானா இங்க பிரச்சனை கொடுக்குற அமைப்புல குரு இருப்பார். அப்படிங்கறதுனால இங்க குடும்பாதிபதி ஏதாவது பாதிக்கப்பட்டு இருந்தாதான் அவர் வந்து திருமணத்தை கொடுத்து பிரச்சனை கொடுப்பாரு. இல்ல குடும்பாதிபதி நல்ல அமைப்புல இருக்காரு, எந்த விதத்திலும் பாதிக்கப்படாம கேந்திரத்திலயோ திருவோணத்திலயோ இல்ல அல்லது சுக்கரன் வந்து குருவோடைய சேர்ந்து இருக்காரு இந்த மாதிரி அமைப்புல இருந்துச்சுன்னா அப்ப வந்து திருமணத்தை கொடுத்துரும், பிரச்சனைகள் கொஞ்சம் கொடுத்துட்டே வரும். சரிங்களா? அவங்க அதே வந்து இவர் சுக்கரன் வந்து பாதிக்கப்பட்டு இருந்தாருன்னா திருமணத்தை கொடுத்து பிரிவினை கொடுத்துரும். இந்த மாதிரி பிரச்சனை மாறி மாறி தான் கொடுத்துட்டு வரும். அதே வந்து தனித்த குருவா இருக்காரு அப்படின்னா திருமணத்தை கொடுக்காமையே தள்ளிட்டே போவார். அதுவே அவரோட ராகு சேர்ந்து இருந்தது அப்படின்னா இவங்க குரு வக்கரமே ஆகாம இருந்தாலும் சரிங்க, அந்த ராகுடைய திசையில திருமணத்தை கொடுத்துருது. சரிங்களா? ஆனா அந்த ஜாதகருக்கு அவங்களுக்கு தகுதி குறைவான வரன் தான் அவங்களுக்கு அமையும். சரிங்களா?
ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரிங்க, பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரிங்க, இந்த மாதிரி குரு ஆட்சி பெற்று ராகோட சேர்ந்தோ அல்லது கேதுவோட சேர்ந்தோ இந்த மாதிரி அமைப்பில் இருந்தால் அவங்களுக்கு திருமணம் அந்த காலத்துல ராகுடைய சுயபுக்தியிலேயே அவங்களுக்கு திருமணம் கொடுத்துருது. அதாவது அவங்க ஒரு பொண்ணுக்கோ பையனுக்கோ இந்த மாதிரி அமைப்பில் இருக்குன்னா அவங்க நல்லா படிச்சிருக்காங்க, நல்லா வசதி வாய்ப்பாக இருக்காங்க அப்படின்னா அவங்க 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 ரேஞ்சில் தான் பார்ப்பாங்க. பொண்ணு இப்படி படிச்சிருக்கு, நாங்கள் எங்கள் பையன் இப்படி படிச்சிருக்கான், இந்த அளவாவது படிக்கணும் அல்லது இந்த அளவாவது சம்பாதிக்கணும், நான் எங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி தான் வரன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அமைப்பிலே அவங்க பார்த்துக்கிட்டே போனாங்கன்னா அவங்களுக்கு வரன் அவ்வளோவா அமையாதுங்க. சரிங்களா? அவங்களுக்கு தகுதிக்கு கொஞ்சம் கீழே இறங்கி திருமணம் நடந்தால் போதும். பையன் படிச்சிருந்தாலும் சரிங்க, பொண்ணு படிக்கலனாலும் சரி, இல்லை பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரி அமைப்புல இருந்து பொண்ணு படிச்சிருந்தாலும் சரி, பையன் படிக்கலை அப்படின்னாலும் அல்லது வசதியில் குறைவாக ஏதாவது இருந்தால் தகுதிக்கு கொஞ்சம் இறங்கி எதிர்பார்ப்பை குறைச்சி திருமணத்தை அமைஞ்சானா அந்த காலகட்டங்களில் திருமண வாழ்க்கை நல்லா இருக்குங்க. சரிங்களா? அதுவே அவங்களுக்கு ஈக்குவலாக அவங்க பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த டைமில் அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுவே தகுதி கொஞ்சம் அவங்க நான் என்ன சொன்னேன் இல்லைங்களா, படிச்சிருந்தாலும் சரி படிக்கலாம், நான் இந்த மாதிரி அமைப்பு சொன்னேன்ல, இந்த மாதிரி அமைப்பில் கொஞ்சம் எதிர்பார்ப்பை குறைச்சிட்டு வரன்னு பார்த்தாங்கன்னா இந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு சுய புத்தியிலே திருமணத்தை கொடுத்துறது நல்லாவே இருக்காங்க. நான் பார்த்த அனுபவத்தை. சரிங்களா? இப்போ வந்து இந்த மாதிரி அமைப்புல வந்து அந்த ராகு திசையில பெண் குழந்தைகள் தான் அவங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. சரிங்களா? ஆண் வாரிசு அவ்வளவா இல்லை. அவங்க ஆண் வாரிசு எதிர்பார்த்தாலும் அவங்களுக்கு ஆண் வாரிசு, ஏன்னா பெண் ராசியில உட்காந்து குரு உட்காந்து ராகோட சேர்ந்து இந்த மாதிரி அமைப்புல இருந்து அவங்களுக்கு பெண் குழந்தைகள் தான் அவங்களுக்கு இருக்கு. சரிங்களா? இது திருமண வாழ்க்கையில கொஞ்சம் அவங்க எதிர்பார்ப்பு குறைச்சிக்கிட்டா திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி அமைப்புல இருந்தா. அதுவே குரு தசை இப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அப்ப கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கவே செய்யுது. சரிங்களா? சின்ன சின்ன சண்டை சச்சரவு இருந்துகிட்டே தான் இருக்கு, அவ்வளவா பெருசா வராது. ஏன்னா ராகோட சேர்ந்து இருப்பதால இந்த இடத்துல அந்த ராகு கண்ட்ரோல் வச்சுட்டு இருக்கு அப்படிங்கறதுனால அங்க குரு வக்கரமானதான் பிரச்சனை பெருசாகும். அங்க வக்கரமாகாம இருந்துச்சுன்னா ராகோட சேர்ந்துருச்சுன்னா குரு தரக்கூடிய பலன்களை ராகு அவருடைய திசையில அவங்க முடிஞ்ச வரைக்கும் கொடுத்துட்டு வந்துடுறாங்க. சரிங்களா? இப்ப வந்து இந்த அமைப்பு இங்க கன்னியா லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல குரு இந்த மாதிரி தொழில் ஸ்தானத்துல இருக்கு அப்படின்னா இங்க வந்து கண்டிப்பா தொழில கண்டிப்பா இவங்களுக்கு பிரச்சனை கொடுக்குங்க. சரிங்களா? அதுவே வந்து குரு வக்கரம் ஆயிட்டான்னா தொழில் நல்லா இருக்குங்க. இங்க வக்கரமாகி ராகுடைய சாரம், இங்க வந்து ராகுடைய சாரமான திருவாதிரை நட்சத்திரம் இருக்குங்க. வக்கரமாகி ராகுவின் சாரம் வாங்கிட்டுனா இது இந்த குரு தேசம் வந்து யோக தேசியா அந்த ஜாதகம் இருக்கும். தொழில் வளர்ச்சி, தொழில் முன்னேற்றம் எல்லாமே அந்த ஜாதகருக்கு நல்லாவே இருக்கும். சரிங்களா? இங்க வந்து பாதகாதிபதி 10ஆம் இடத்துல வக்கரம் பெற்று இருக்காரு அப்படின்னு பாக்காருங்க. பாதகாதிபதி 10ஆம் இடத்துல குரு இருந்து தனிச்சு இருந்தும் வக்கரமாகி ராகுவின் சாரத்துல இருந்துச்சுன்னா திருவாதிரை நட்சத்திரம் 4 பாதம் இருக்கு. அதுல ஏதாவது ஒரு பாதத்துல அந்த குரு இருந்துச்சுன்னா ராகும் நல்ல அமைப்புல, ராகு லக்னத்துல இருப்பது, புதனோட சேர்ந்து இருப்பது, இந்த மாதிரி நல்ல அமைப்புல இருந்துச்சுன்னா அந்த ராகு பாதிக்கப்படாத ராகுவா இருந்துச்சுன்னா அங்க ராகுவின் சாரத்துல அந்த குரு இருந்துச்சு அப்படின்னா அவங்க வக்கரமாயி வக்கரம் சாரமான ராகு சாரம் அப்படிங்கறதுனால இந்த திசை குரு திசை மிகப்பெரிய யோக திசையா இருக்கும். கோடீஸ்வர யோகம் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? நல்ல பொருளாதார வளர்ச்சி, வருமானம் எல்லாமே அவங்க ஜாதகத்துக்கு நல்லா இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்தையும் குரு 5ஆம் பார்வையாகவும் 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தையும் பார்க்கறாரு. அப்படிங்கறதுனால வீடு, மனை, வாகனம் எல்லாமே இந்த ஜாதகருக்கு இந்த குரு திசையில நல்லாவே இருக்குங்க. எந்த விதத்திலும் பிரச்சனை இருக்காது. இது நான் பார்த்த ஜாதகம். ஒரு ஜாதகருக்கு இந்த மாதிரி இருந்து அவங்களுக்கு குரு திசையில நல்ல பொருளாதார வளர்ச்சி அவங்களுக்கு நல்லாவே இருக்கு. வீடு 1க்கு 2 வாங்கியிருக்காங்க, வண்டி வாகன வசதி எல்லாமே அந்த ஜாதகருக்கு நல்லாவே இருக்கு. கணவன் மனைவி அப்படின்னு இடத்துல சின்ன சின்ன சண்டை சச்சரவு இருக்குங்க. பெருசா கை மீறி போல சின்ன சின்ன சண்டை சச்சரவு இருந்துட்டு தான் இருக்கு. இருந்தாலும் நல்லாவே ஒத்துமையா தான் இருக்காங்க கணவன் மனைவி. சரிங்களா? பொருளாதார வளர்ச்சி எல்லாமே நல்லா இருக்கு. சரிங்களா? மீறி வக்கரமாகாம இருக்காரு அப்படின்னா இந்த லக்ன சுபர்களுடைய சேர்க்கையோ பார்வையோ அல்லது ஏதாவது ஒரு விதத்துல சம்பந்தம் ஏற்பட்டுட்டா குரு திசை ஓரளவு நல்ல பலன்களை கொடுக்கும். சரிங்களா? இது வந்து மிதனம் கன்னியா லக்னத்துக்கு உண்டான அமைப்புங்க. ஏன்னா உதாரணத்துக்கு வேணா தனுசு லக்னம் கூட ஒண்ணு போட்டு காட்டுறேன். தனுசு லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க 7ஆம் இடம் பாதகஸ்தானமும் மாரகஸ்தானமாவும் வரும். இப்ப பாதகஸ்தானமா சொல்றேன். பாதகஸ்தானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா புதன் வந்து
இந்த லக்னத்துக்கு வந்து 7ஆம் இடத்த அதிபதியும் அவரே 10ஆம் அதிபதியும் ஆவார். அப்படிங்கிறதுனால 7ஆம் இடத்தை ஆட்சி பெற்று தேசம் நடந்துச்சுன்னா இவர் பாதகம் பண்ண மாட்டாரா அப்படின்னா, இங்க வந்து பாருங்க, குருவுக்கும் புதனுக்கும் உண்டான சிறப்பு என்ன அப்படின்னா, குரு அப்படிங்கிறது எந்த அமைப்புல இருந்தாலும் வந்து அவர் வந்து முழுமையான சுப கிரகங்கள். சரிங்களா? அவங்க கேந்திராதிபத்திய தோஷமும் பாதகாதிபதி தோஷமும் இந்த மிதனம் கன்னியா லக்னத்துக்கு அதிகமாகவே கொடுப்பாரு எந்த அமைப்புல இருந்தாலும். சரிங்களா? ஆனா அவர் வக்கரமாகவோ இந்த மாதிரி பாதிக்கப்பட்டு லக்ன சுபர்கள் இருந்தா ஓரளவு கண்ட்ரோல் தான் பண்ணுவார். இருந்தாலும் பிரச்சனை கொடுக்கவே வாய்ப்பு உண்டு. சரிங்களா? இப்போ இந்த மிதனம், அதாவது தனுசு மீனம் பொறுத்த வரைக்கும் மிதனம் கன்னி வருது இல்லைங்களா, 7ஆம் இடமா. இப்ப வந்து புதன் பொறுத்த வரைக்கும் பாருங்க, இவர் வந்து தனித்த புதனா இருந்தா அவர் சுபராகவும், மற்ற பாவ கிரகங்களோட சம்பந்தப்பட்டுட்டானா அதுக்கு தகுந்த மாதிரி மாறிட்டே இருப்பார். இருந்தாலும் தனித்த புதனாகவே இருந்து ஆட்சியாகவே இருந்தாலும் புதனுடைய திசையே நடந்தாலும் திருமண காலகட்டம், அதாவது திருமணம் நடந்துட்டு இருக்கு, திருமணத்தை பத்தி வரன் பார்த்துட்டு இருக்காங்க, அப்ப புதன் திசை ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு, அல்லது திருமணம் முடிஞ்சு ஒரு 2-3 வருஷம் 4-5 வருஷத்துல புதனுடைய திசை வருது அப்படின்னாலும் புதன் தனிச்சு உட்கார்ந்து பாதகஸ்தானத்துல இருந்தாலும் அவ்வளவா பாதிப்பு கொடுக்க மாட்டார். சரிங்களா? இங்க புதன் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஓரளவு கண்ட்ரோல்லையே இருப்பார். சரிங்களா? குரு மட்டும்தான் அதிகமா பாதிப்பு கொடுப்பார். இருந்தாலும் அங்க புதன் எந்த மாதிரி அமைப்புல இருக்காங்கன்னு பாத்துக்கோங்க. சரிங்களா? இந்த லக்ன சுபர்களான செவ்வாயோடையோ சூரியனுடைய புதாத்திய யோக அமைப்புல செவ்வாயோடையோ இந்த மாதிரி அமைப்புல சம்பந்தப்பட்டுட்டாலும் அவ்வளவா பாதிப்பு இருக்காது, யோகமாக தான் செய்யும் புதன் பொறுத்த வரைக்கும். அதே 10க்கு அதிபதி அப்படிங்கறதுனால தொழில் வளர்ச்சி, முன்னேற்றம், சொந்த தொழில் செஞ்சுட்டு இருந்தா, ஏன்னா புதன் பொறுத்தவரை வியாபார கிரகம். அவர் வியாபாரம் செஞ்சாங்கன்னா அது வந்து அவர் புத்திசாலித்தனம் புதன் இல்லைங்களா, அப்படிங்கறதுனால நல்ல புத்திசாலித்தனமா நல்ல வியாபாரம் செய்யக்கூடிய அமைப்பா தான் அந்த ஜாதகருக்கு கொடுக்கும். அந்த மாதிரிதான் வருமே தவிர கணவன் மனைவி அப்படின்னு எடுத்துட்டா அவ்வளவா பாதிக்கப்படாது. சரிங்களா? இதுதாங்க இந்த மாதிரி அமைப்பை தாங்க பார்த்துக்கணும். சரிங்களா? இப்ப வந்து பாதகஸ்தானத்தை பத்தி சொல்லிட்டேன். இப்ப மாரகஸ்தானம் அப்படிங்கன்னா 11ஆம் இடம். சரிங்களா? அதுக்கு நான் மீன லக்னத்தை வச்சு சொல்றேன். ஏன்னா எல்லா லக்னத்துக்கும் சொல்றதுக்கு ஒரு லக்னத்துக்கு நான் சொல்றேன், அது எல்லா லக்னத்துக்குமே பொருந்தும். அதாவது உபய லக்னத்துக்கு எல்லா லக்னத்துக்குமே பொருந்தும். இப்ப வந்து ஏன்னா இந்த 3 லக்னத்துக்கு பாதகஸ்தானத்தையே போட்டு காட்டிட்டேன். மாரகஸ்தானம் 11ஆம் இடம் அப்படிங்கறதுனால ஒரு லக்னத்தை மட்டும் போட்டு காட்டு. இப்ப மாரகஸ்தானம் அப்படின்னா 11ஆம் இடம் மாரகஸ்தானமா வரும். சரிங்களா? மீன லக்னத்துக்கு 11ஆம் இடம் சனி உடைய வீடு அப்படிங்கறதுனால இந்த லக்னத்தை வச்சு சொல்றேன். இப்போ சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்காரு. இங்க மாரகம் செய்வாரா அப்படின்னா அவ்வளவா வராதுங்க. என்ன காரணம் அப்படின்னா இவருக்கு வந்து 11ஆம் அதிபதி மாரகாதிபதியா எடுக்காதீங்க. இங்க பொறுத்த வரைக்கும் பாருங்க, மீன லக்னத்துக்கும் தனுசு லக்னத்துக்கும் பொறுத்த வரைக்கும் பாருங்க, இவர் வந்து 11ஆம் அதிபதியா மீன லக்னத்துக்கு 11, 12ஆம் அதிபதியா வருவார். அப்படின்னா அவர் லாபாதிபதியும் வருவாருனால தொழிலுக்கும் காரகர் அப்படிங்கறதுனால அவ்வளவா பிரச்சனைகள் வராது. சரிங்களா? இருந்தாலும் வயசுக்கு ஏற்ற மாதிரி பாத்துக்கங்க. ஏன்னா இங்க சனி பகவான் ஏதாவது பாதிக்கப்பட்டு இருந்துச்சு அப்படின்னா, அதாவது பாதிப்பு அப்படின்னா வக்கரமாகி, ஏன்னா ஆட்சி பெற்று வக்கரமான அது நீச்ச நிலைக்கு போயிடும். சரிங்களா? வயசுக்கு ஏற்ற மாதிரி அஷ்டமாதிபதி எப்படி இருக்காங்கன்னு பாத்துக்கங்க. அஷ்டமாதிபதியும் ஏதாவது போய் 7ஆம் இடத்துல போய் நீச்சம் பெற்று இருப்பது, இந்த மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டமாதிபதி சுக்கிரனா போறவர் போய் நீச்சமா இருப்பது, சனி இப்படி வக்கரமா இருப்பது, அவங்களுக்கு வயசுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பா ஏதாவது மாரகம் அப்படிங்கறதுனால ஏதாவது பிரச்சனை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரி, இப்ப வயசு சின்ன வயசு தான் அப்படின்னா அப்ப பாருங்க, இந்த மாதிரி அமைப்புல இருந்துச்சுன்னா ஒரு நடுத்தர வயசு, ஒரு சம்பாதிக்கக்கூடிய வயசு அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒரு 25ல இருந்து ஒரு 50 வயசு வரைக்கும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி காலகட்டங்களில் அந்த சனி திசை இந்த மாரக அமைப்புல உட்காந்து இந்த மாதிரி அமைப்புல இருந்துச்சுன்னா அவர் தொழிலுக்கும் காரகர் அப்படிங்கறதுனால தொழில தான் கை வைப்பாரே தவிர வேற எந்த விதத்திலையும் பிரச்சனை கொடுக்காது. ஏன்னா தொழில் ஸ்தானம் அப்படிங்கறதுனால 10ஆம் இடத்தையும் பாத்துங்க. குரு எப்படி இருக்காரு, அவரே லக்னாதிபதி அப்படிங்கறதுனால 10ஆம் இடத்து அதிபதியான குரு பகவான் பாதிக்கப்பட்டு இருக்காரா, அல்லது அந்த 10ஆம் இடத்தையே பார்வையோ அல்லது அந்த சனியை பார்த்துட்டாலோ, இந்த 11ஆம் இடத்துல சனியை பார்த்துட்டாலோ வக்கரமான சனி, அப்பயும் பாதிப்பு அவ்வளவா இருக்காது தொழில்ல. அவரும் பாதிக்கப்பட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பா தொழில பாதிப்பு இருக்கும், பிரச்சனைகள். அதாவது தொழில் சொந்த தொழில் இல்லை, அவர் வேலைக்கு தான் போறாரு அப்படின்னா அங்கேயும் இடமாற்றம் இருந்துகிட்டே இருக்கும்.
ஒரு இடத்துல உட்காந்து அவங்களால வேலை செய்ய முடியாது, அல்லது ஆரோக்கிய குறைபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா வக்கரம் பெற்று 3ஆம் பார்வையா லக்னத்தையே பார்வை செய்யற அமைப்பு அப்படிங்கறதுனால இந்த மாதிரி பிரச்சனைகளும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுவே அந்த சனியோட செவ்வாய் கூட இணைந்து இருந்தால் அவர் 2-9 கூடியவர் அந்த இடத்துல உச்சம் பெறுவார். அப்படிங்கறதுனால செவ்வாயோ அல்லது குருவின் பார்வையோ அல்லது இங்க ஏதாவது ஒரு விதத்துல சம்பந்தப்பட்டுட்டா, செவ்வாய் அல்லது சந்திரன் ஏதாவது ஒரு விதத்துல சம்பந்தப்பட்டுட்டாலும் அந்த தேசியம் ஓரளவு மத்திமையா ஓரளவு கொண்டு போயிடும். அதே வக்கரமாகாம நல்ல நிலைமையில இருந்து குருவின் பார்வை, செவ்வாயின் பார்வை, சந்திரனுடைய பார்வை பெற்று அந்த சந்திரன் பார்வை பெற்று சனியுடைய திசை நடந்துச்சு அப்படின்னா அவர் லாபாதிபதியா தான் வேலை செய்வார். சரிங்களா? நல்ல 12க்கு அதிபதி அப்படிங்கறதுனால வெளியூர், வெளி மாநிலம் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து அவங்களுக்கு வேலை போய் செய்யறதுக்கும் சரிங்க, அல்லது ஏற்றுமதி இறக்குமதி ஏதாவது வெளிநாட்டுல போய் வேலை செஞ்சிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு நல்லாவே அவங்களுக்கு இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி அமைப்புல எடுத்துக்கலாம். அதுவே வந்து ஒரு 10ஆம் இடத்துல 12ஆம் அதிபதி இந்த மாதிரி இருந்தாலும் சரிங்க. இப்ப 12ஆம் அதிபதி தொழில் ஸ்தானத்துல வந்து இருக்காரு, தொழில பாதிப்பு கொடுக்குமா அப்படின்னா பார்க்காதீங்க. ஒரு தொழிலுக்கு காரகர் 11 கூடியவர் லாபாதிபதி அப்படிங்கிறதுனால 10ஆம் இடத்துல வக்கரமாகி இருந்தாலும் இந்த ஸ்தானாதிபதி பார்வை பெற்று இருந்தால் இவங்களுக்கு பாருங்க சொந்த தொழிலும் நல்லா இருக்கும். வெளிநாடு சென்று வேலையில வெளிநாடுக்கு போய் வேலை செய்யறாரு அப்படிங்கிறாங்களா, அந்த மாதிரி அமைப்புல அவங்க போய் வேலை செஞ்சாலும் அந்த சனி திசை நல்லாவே பொருளாதார வளர்ச்சி நல்லாவே இருக்கும். அல்லது சொந்த தொழில் செஞ்சாலும் இந்த ஸ்தானாதிபதி இந்த ஸ்தானத்தையே பார்த்து இந்த சனி திசையே நடத்தாலும் வக்கரமே ஆகியிருந்தாலும் இந்த திசை இவங்களுக்கு நல்லாவே இருக்கும், யோகமாவே செய்யும், அதாவது பலன் கொடுக்கும். சரிங்களா? எப்பயுமே பாருங்க மாரகாதிபதி பாதகாதிபதி அவங்களுடைய திசை நடக்குது உடனே பிரச்சனை பிரிவினை கொடுத்துருமா அப்படின்லாம் நம்ம எடுக்காம அதுல என்ன மாதிரி அமைப்புல அது யோகமா கொடுக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டாவே போதுங்க. இப்போ வந்து மாரகாதிபதி பாதகாதிபதி திசை நடக்குது பிரச்சனை கொடுத்துருமானா உடனே அந்த லக்னத்துக்கு உண்டான அமைப்புகள் எப்படி இருக்கு, எந்த இடத்துல பாதிப்பு கொடுக்கும், குடும்பத்துல கொடுக்குமானா குடும்பாதிபதி குடும்பஸ்தானம் எப்படி இருக்கு, அவர் எப்படி இருக்காரு, லக்னத்துக்கு வந்து குடும்பாதிபதி இப்போ குடும்பத்துல பிரச்சனை கொடுக்குறாரு அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு பாதகாதிபதி திசை நடக்குது, பாதகாதிபதி திசை நடந்தா இப்ப குடும்பத்துல பிரச்சனை கொடுத்துருமா அப்படின்னா உடனே குடும்ப அதிபதி எப்படி இருக்காரு, அந்த ஸ்தானம் எப்படி இருக்குன்னு பாத்துங்க. அவங்க வலுவா எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாம அந்த ஸ்தானமும் அந்த ஸ்தானாதிபதியும் நல்ல அமைப்புல இருந்துச்சுன்னா குடும்பத்துல கை வைக்காது, பிரச்சனை கொடுக்காது. சின்ன சின்ன சண்டை சச்சரவு இருக்கும், ஏன்னா அந்த பாவத்துக்கு உண்டான பலன்கள் கொடுக்கணும் அப்படிங்கறதுனால கணவன் மனைவி அப்படின்னு எடுத்துக்கிட்டா சின்ன சின்ன சண்டை சச்சரவு இருக்கவே செய்யும், அது அதுக்கு அந்த மாதிரி போயிடும். அல்லது தொழில் ஸ்தானம் பாதிக்கப்பட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பா தொழில கை வைக்கும். சரிங்களா? அல்லது வயசுக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனைகள் கொடுக்கும். சரிங்களா? எடுத்த உடனே நம்ம எடுக்காம பிரச்சனை கொடுத்துருமாங்கன்னா வயசுக்கும் சேர்த்து எடுத்துக்கணும். இப்ப சின்ன வயசு அப்படின்னா உடனே அந்த குடும்பஸ்தானத்தை திருமணம் காலகட்டம்னா குடும்பஸ்தானத்தையும் கலஸ்தரஸ்தானத்தையும் செக் பண்ணிட்டேங்க. சரிங்களா? அல்லது வயசு மீறிடுச்சு ஒரு 60-70 வயசு ஆயிடுச்சுன்னா உடனே ஆயுள் ஸ்தானத்தையும் செக் பண்ணிட்டேங்க. அது வயசுக்கு ஏற்ற மாதிரி தான் வரும். இது சின்ன குழந்தைங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா உடல் ஆரோக்கிய குறைபாடு, படிக்கிற வயசு அப்படின்னா படிப்புல ஒரு தடுமாற்றம், இந்த மாதிரி சரியா படிக்காம இந்த மாதிரி குழந்தைங்க அடிக்கடி உடம்பு சரியில்லாம கீழே விழுந்து எம்பிக்கிறது, காயப்படுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அது வயசுக்கு தகுந்த மாதிரியே கொடுத்துட்டு வரும். சரிங்களா? அவங்க பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதி வலுவா இருக்காங்களான்னு பார்த்தேன். சரிங்களா? லக்னாதிபதி வலுவா இருக்காரு அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராது. சரிங்களா? இந்த மாதிரி ஸ்டெப்பா செக் பண்ணிட்டு வந்தாவே போதுங்க. சரிங்களா? இப்ப உபய லக்னத்துக்கு நான் வந்து ஒரு லக்னமும் மாரகஸ்தானமும் மற்ற 3 லக்னம் பாதகஸ்தானமும் பிரிச்சு சொன்னேன். சரிங்களா? எந்த விதத்திலயும் அவங்க ஆட்சி பெற்றிருந்தாலும் சரிங்க, உச்சம் பெற்றிருந்தாலும் சரிங்க, அவரை பொறுத்தவரை அந்த லக்ன சுபர்கள் பார்வை சேர்க்கை பெற்றிருந்தாலே அவங்களுடைய தேசியே நடந்தாலும் அவ்வளவா பாதிப்பு வராது. சரிங்களா? நன்றி, வணக்கம்.